ஹலோ ஒன்றால் தளபதி 68 படத்துலேருந்து ஃபஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வெங்கட் பிரபு ரிலீஸ் பண்ணிட்டாரு. அந்த ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா டீகோர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வானச்சோட வீடியோக்குள்ள போயிடலாம். பட் வீடியோக்குள்ள போகிறக்கு போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ மேல் போகிற முக்கியமான கண்டென்ட்லாம் உங்கள் மொபைல் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வானச்சோட வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலாம் வேணாம், வானச்சோட வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்கும். அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்களா? சும்மா விஜய் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த இங்கிலீஷ் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் கேன் டிவர் த டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கேனாட் கன்சியூம் த லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்து இருளை விழுங்கலாம், ஆனால் இருள் வந்து வெளிச்சத்தை விழுங்க முடியாது. இதுக்கு தான் அது வந்து அதோட தமிழ் மீனிங். அதாவது விழுங்க முடியாது, அதெல்லாம் அழிக்க முடியாது. அதான் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கேங் ஒரு சைடு, இன்னொரு கேங் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கேங் சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கேங் வந்து வில்லனை விழுங்கலாம், ஆனால் வில்லன் கேங் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அழிக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ண மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் போட்டிருப்பார்ல ஒரு கோட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மெக்கானிக்கு கோட்டு மாதிரி இருக்குது, என்னென்னு தெரில. அந்த கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மேலே ஏதோ நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பர் வச்சு ஏதாவது க்ளூ இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் தேடி பார்த்தேன். பட் நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்க முடியல. அதாவது ஜூம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரில. யாராவது ஜூம் பண்ணி தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஏதாவது தெரிஞ்சுன்னா போடுறேன். அதுக்கப்புறம் என் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் விஜய், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு. நான் ஒரு நாள் சொல்லியிருப்பேன் 6 கோடி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அதாவது செலவழிச்சாங்க அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு தான். அந்த விஜய் முகத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். எந்த படத்துலையுமே விஜய் முகத்தை இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கும். அது போஸ்டர் பார்க்கலாம் பாருங்கள், அப்படின்னா தான் புரியும். அதாவது ஏஐ மூலமாக ரொம்பவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 6 கோடி கொடுத்து செலவழிச்சிருக்காங்கல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போஸ்டரில் தான் பார்க்கும். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 6 கோடி ஆகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆன மாதிரி ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சேடம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பறக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளைட்டு இந்த ஃப்ளைட்டு ஒரே தான், என்ன 2 கம்பி மட்டும் அதில் நீட்டில் இதில் நீட்டிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேராசூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்லேருந்து விஜயும் அவனை பையனும் குதித்து ஏதோ சண்டை போட்டு பேராசூட்டில் இறங்கின மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சண்டையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீனில் வர மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் இந்த டீகோர் வீடியோ. வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று எப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட ரிலீஸ் ஆச்சு, அதாவது லீக் ஆச்சு. இப்போ அதுதான் டைட்டிலாக அதான் டைட்டில் ஃபேன்ஸ்லாம் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அதான் டைட்டில்னு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு இருக்குது. வெங்கட் பிரபு வந்து அந்த படத்தில் ஹீரோவா தெரில, எனக்கு தெரில. அது எந்த ஏதாச்சும் எந்த கான்செப்ட் அதை போட்டிருக்காங்கன்னு தெரில. போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள். அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என் வெங்கட் பிரபு ஹீரோன்னு இருக்கும். அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் கண்டுபிடிக்க முடிச்சு. கண்டுபிடிச்சவங்க கூட சேர்த்துட்டு நாளை சந்திக்கலாம். பை பை. நான் கார்த்தி. பை பை.